உயிர்ப்பிக்கிற தேவன் மட்டும் இல்ல, உயிர் தெழுந்தவருங்க. அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் சொல்லும்போது ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். ஏன்? அவர் என்ன, ஜீவாதிபதியை கொலையே செய்ய முடியாது, ஆனா கொலை செஞ்சாங்களே. எப்படி அப்படின்னா, அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை பிடித்து கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரா வந்தாருங்க. எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது வாழணும்னு பிறக்கும், ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் மனுஷனா வர்றது எதுக்கு தெரியுமா? எல்லா மனிதர்களையும் மீட்பும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா பிறந்தாரு. அதனால சீசர்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கின்றாரு, இதோ மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, மூப்பராலும் வேதபாரகராலும் தள்ளப்பட்டு, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, கொல்லப்பட்டு, 3ஆம் நாள்ல உயிரோடு இருந்திருப்பார் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. சர்வஞானி, சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? எதற்காக? உனக்காக, உனக்காக, உனக்காக மட்டுமே இயேசு சிலுவை மரணத்தை தனக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். அந்த ஜீவாதிபதி, மரணத்தை அறியாத மன்னவன் இயேசு கிறிஸ்துங்கிற கடவுள் உனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உனக்காக ஏற்றுக்கொண்டார். நீ சாக தேவையில்லை, நீ வாழணும், நீ வாழணும், நீ வாழணும். அதுதான் இயேசுனுடைய விருப்பம். நீ வாழணும், அதுதான் இயேசுனுடைய சித்தம். நீ வாழணும், அதுதான் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே செத்தார், சிலுவையிலே உனக்காக மரித்தார். நீ வாழ வேண்டும் என்பதற்காக என்று புரிந்து கொண்டு அந்த கடவுள் இயேசுவை உன் உள்ளத்திலே வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுப்பீங்களா? எதையோ நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு இயேசுவை நினைங்க. ஆனா உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அவர் கடவுளா இருந்ததுனால தான் அந்த மரணம் அவரை கட்ட முடியல, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல, மரணம் அவரை தன்னிடத்துல வைத்து கொள்ள முடியல. ஏன்னா அவரிடத்துல இருந்த சர்வ வல்லமை, அந்த கடவுளுங்கிற சர்வ வல்லமை இருந்ததுனால 3ஆம் நாளிலே பாதாளத்தில் இருந்து அவர் உயிரோடு கூட எழுந்து வந்து விட்டார். உயிர் தெழுந்த கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்றைக்கும் அவருடைய கல்லறை மட்டும்தாங்க திறந்திருக்கிறது. அநேகர் பூமியில மரித்தார்கள், அவர்கள் கல்லறையெல்லாம் மூடி இருக்கு. ஆனா சர்வ வல்லமையில கடவுள் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை மட்டும் தான் திறந்திருக்கு. ஏன்னா அந்த மரணம் அவருடைய சர்வ வல்லமைக்கு கீழே தான் இருக்கு, மேல இல்லை. சர்வ வல்லமையில கடவுள் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை இல்லவர், மரணத்தை ஜெயித்தவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர். உனக்காக, 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 உனக்காக இதை செய்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவே என் உள்ளத்துல வாருன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு இயேசுவே, நீர் என் ஆண்டவர், நீர் என் தெய்வம், நீர் என் கடவுள், உண்மையான கடவுள், உண்மை நான் அறிந்து கொண்டேன், என் மனக்கண்களை திறந்தரலும்னு சொல்லி ஒரு அறிக்கை எடுங்க. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை ஒளி வீச, ஒரு புதிய வாழ்க்கையை, ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கைக்காக, உங்க வாழ்க்கையை சிறக்க செய்வதற்காக, நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்க சிறந்திருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உங்க கையில் ஆளுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களறையே காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவே என் உள்ளத்துல வாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம்.